ஹலோ கைஸ், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் எங்கள் ஃபேமிலிக்கு முன்கூட்டி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போகணும்னு நினச்சா முடியவே மாட்டேங்குது. அதனாலே நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணுறதே கிடையாது. அந்த அன்னைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். அப்படி போன ஒரு கோவில் தான் காடந்தேத்தி ஐயனார் கோவில். போகிற வழியெல்லாம் பார்த்தா பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு நேச்சரான பிளேஸை பார்த்துட்டு யாருக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க தெரியாது. அதை நினச்சி தான் நான் அந்த வயலுக்குள்ளே போனேன். ஏதோ சர்ன்னு கிராஸ் ஆச்சு, என்னதுன்னே தெரியல. நான் கூட அது பாம்புன்னு நினைச்சேன். அப்புறமே பார்த்தா தான் தெரியுது அது தவக்கலை. இது தவளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெருமூச்சே வந்து. அப்புறம் நான் நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே எதிராக பார்த்தோம்னா என் அப்பா முருகன் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் எந்த பக்தன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். காடந்தேத்தி ஐயனார் கோவில் போகிற வழியிலேயே வந்து கலைஞர் பிறந்த இல்லம் இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சதும் கலைஞரோட அம்மா அப்பா செல்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் கலைஞர் சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ள இருந்தது. எங்களுக்கு வேறு கோவில் டைம் ஆயிடுச்சு, வேக வேகமாக கிளம்பி இப்படியோ ஒரு வழியே நாங்கள் வந்து காடந்தேத்தி ஐயனார் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஐயனார் சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம நினச்சது எல்லாமே நடக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நான் இந்த கோவிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இந்த பில்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் உள்ள கூட்டம் மட்டும் அவ்வளோ இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனது நானும் என் ஹஸ்பண்ட் விளக்கத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நான் அது முதல் டைம்னால சுற்றி பார்க்க தான் டைம் இருந்துச்சா, அதனால வீடியோ எடுக்க முடியல. நீங்க யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.